Hello everyone, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்கறீங்கன்னா என் முன்னாடி நல்ல லைட் லாவெண்டர்ல ஃபுல்லா சில்வர்ல வர்க் பண்ற மாதிரி ஒரு கொடி பூவா போட்டுருக்கு. அது மாதிரி ஒரு saree கீழ வந்து பார்த்தா நல்ல நமக்கு ராணி பிங்க்ல வந்து border கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் காப்பரும் கோல்டும் கலந்து borderல இருக்கு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா நம்ம பிங்க் ப்ளவுஸ் ப்ளைனா வாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. saree ஓட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4000 போல வருது. இது வந்து பாத்தீங்கன்னா एक्चुअली கஸ்டமரோட ஒரு 5th வெட்டிங் ஆனிவர்சரிக்காண்டி நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்றோம். இது பாத்தீங்கன்னா தெரியும். சோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படினா ப்ளவுஸ்ல வந்து பேக் நெக் ரொம்ப சிம்பிளா கேட்டிட்டு ஸ்லீவ் மட்டும் கிராண்டா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா பேக் நெக்ல வந்து நம்ம ரொம்ப சிம்பிள் டிசைனா போட்டுருக்கோம். एक्चुअली நம்ம இத மட்டுமே நம்ம ஸ்லீவுக்கும் போட்டா பியூட்டிஃபுல்லா இருக்கும். சிம்பிளா ப்ளவுஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இத பாத்தீங்கன்னா தெரியும். ஜரி போட்டுட்டு அந்த நார்மலா ஒரு சைஸ் இருக்கிற பீட்ஸ் வந்து நம்ம விவியா வெச்சிட்டு திரும்ப அந்த லாவெண்டர் கலர் சாரில இருக்குறதுனால அந்த லாவெண்டர் கலரை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து விவியா வெச்சிருக்கோம். இப்போ இது ஹைலைட்டே பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து நமக்கு 12 inches வருது. நல்ல கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப டாலா பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அதனால 12 inches ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அந்த 12 inches ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போட்டுருக்கோம் அப்படினோம்னா V ஷேப்பா கேட்பாங்கல்ல, அந்த V ஷேப் வர்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ அந்த மேல இருந்து ஃபுல்லா அந்த V ஷேப் கீழ வரைக்கும் நம்ம ஆரம்பிச்சு போட்டுருக்கோம். இத பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கூட நான் போட்டுருக்கேன். இந்த இருக்கு. இத பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல V ஷேப் வந்து நம்ம எடுத்து வச்சு போட்டுருக்கோம். V ஷேப் வந்து போட்டுட்டு அந்த சைடுல கை மட்டும் தான் கிராண்டா கேட்டாங்க அவங்க. ஏனா பேக் நெக் வந்து ஃப்ரீ ஹேர் பண்ணும்போது ரொம்ப தெரியாதுங்கிறதுக்காண்டி ஸ்லீவ் மட்டும் நல்லா கிராண்டா கேட்டாங்க. நம்ம பேக்ல போட்ட அதே டிசைன்ல ஸ்லீவ்ல வந்து ஒரு டபுள் லைனா வச்சு நம்ம அத அப்ளை பண்ணிருக்கோம். அண்ட் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிச்சு V நம்ம ரெண்டு ஸ்லீவ்லயும் ஒன்னு போல கால்குலேட் பண்ணி V போட்டுருக்கோம். அந்த வீலையும் நம்ம என்ன நெக் லைன்ல பேக்ல போட்டோம் அதே இத போட்டுட்டு உள்ள போற சில்வர்ல வந்து ஜரி போட்டு லைன்ஸும் கொஞ்சம் அங்கங்க pearls வச்சிருக்கோம். அண்ட் கோல்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சுகர் பீட்ஸ் வச்சிட்டு அந்த ரிங் ஸ்டோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கிளிப் ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் நம்ம லீஃபா ப்ளேஸ் பண்ணிருக்கோம். ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பக்கத்துல நம்ம அவுட்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து லவங்கம் ஸ்டிட்ச் வந்து இந்த சாரில உள்ள த்ரெட் கலரை பேஸ் பண்ணி லவங்கம் ஸ்டிட்ச் போட்டுட்டு சைடுல கொடியா போட்டுருக்கோம். அந்த கொடியில வந்து ஷேட்ஸ் ஆஃப் அந்த பிங்க் அதுக்குரிய பீட்ஸ் கோல்டு சில்வர்னு காட்டி லைட்டா அங்க லாவெண்டர் சீக்வென்ஸ் வச்சிருக்கோம். கொஞ்சம் லைட்டா கிளிட்டரிங்கா தெரியுறதுக்காண்டி. இப்போ இதுதான் ஃபுல் ஸ்லீவோடைய பார்ட் போர்ஷன் போட்டுட்டு அங்கங்க ஸ்லீவ்ல என்ன பண்ணிருக்கோம் ரேண்டம் புட்டா வச்சிருக்கோம். புட்டா வந்து பார்த்தா நம்ம லவங்கம் ஸ்டிட்ச்ல கொடுத்திருக்கோம். இப்போ இது மட்டும் தாங்க. இந்த இத பாத்தீங்கன்னா தெரியும். நமக்கு இது மட்டும் தான் நமக்கு. இப்போ டோட்டலா ஃபுல் ப்ளவுஸே நமக்கு இதுதான். ஸ்லீவ் வந்து கிராண்டா போட்டுருக்கோம். இந்த பேக் நெக்ல வர இந்த போர்ஷன் தான் நமக்கு ஃப்ரண்ட் நெக்ல வரைக்கும் கவர் ஆகி வருது. இந்த இருக்கு ரெண்டு ஸ்லீவுமே இதான். இப்போ ஸ்லீவ் நல்லா 12.5 inches வரைக்கும் நம்ம ஹைட் போட்டுருக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா பார்க்கிறதுக்கு நல்லா லாங்காகவும் நல்ல இந்த டிசைன் போடுறதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருந்துச்சு. ஏன்னா நம்ம 12 inches ஸ்லீவ் நல்ல லாங்கான ஸ்லீவுக்கு இது போடும்போது தான் இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது மாதிரி யாராவது லாங்கான ஸ்லீவுக்கு ஒரு பேட்டர்னோ ஐடியாவோ கேட்கும்போது நமக்கு இது சிம்பிளா தான் இருக்கு. நல்லா நமக்கு ஆரி போட தெரிஞ்சவங்க அப்படின்னா 1 or 2 daysலயே வந்து இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். பிகினர்ஸா போடுறேன்னு நினைச்சாங்கன்னா அவங்க வேற மாதிரி ஐடியா பண்ணி பிளான் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி கலர் சாரி ஷேர் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ பத்தி கேட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.